தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற நாளும் ஒரு கதை என்கிற இணையவழி வாயிலாக ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு மக்களிடம் பரவலாக கையாளப்படுகிற தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் தன்னை இணைத்து கொண்டு அதை முழுமையாக இலக்கியத்திற்காக அர்ப்பணிக்கிற மிகப்பெரிய தொடரோட்டத்தை தொடங்கி அதில் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவருடைய சிறுகதைகளை முதலில் சொல்லுவது என தொடங்கி கு. அழகிரிசாமி ஐயா, கீரா அவருடைய தமிழொலி அவருடைய படைப்புகளை தொடர்ந்து அடுத்ததாக கீரா என்கிற மகத்துவத்தினுடைய படைப்புகளை, சிறுகதைகளை கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைக்கு 15ஆம் நாள் நிகழ்வில் கதை சொல்லியாக தோழர் தி. குலசேகர் அவர்களோடு பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்துவத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக நாம் கு. அழகிரிசாமி ஐயாவும் இந்த நேரத்தில் இருவரும் இணைத்துக் கொண்ட அந்த நட்பு இருக்கிறதே, அவர்கள் இருவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர். குழந்தை பருவத்தில் இருந்தே ஒரு தெருவின் புழுதியில் ஒன்றாக கட்டி புரண்டு விளையாடியவர்கள். கால ஓட்டத்தில் அவர்கள் தனித்து இருந்த பொழுதும் கூட தினமும் ஒரு கடிதம் எழுதுகிற பழக்கம் அவர்களிடம் இருந்தது. காலை எழுந்ததும் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு பூஜைக்கு உட்காருவது போல் கடிதமும் எழுத உட்காருகிற பழக்கம் எங்களிடம் இருந்தது என்று ஐயா ராஜநாராயணன் அவர்கள், கி. ராஜநாராயணன் ஐயா அவர்கள் அதை பதிவு செய்கிறார். இந்தியாவிலே வேறு எந்த ஒரு மொழியிலும் ஒரே கிராமத்தை சேர்ந்த இரண்டு நண்பர்கள் ஒன்றாக எழுதி எந்த இலக்கியத்தில் பயணித்தார்களோ அந்த இலக்கியத்தில் இருவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறதா என்பது தெரியவில்லை. பரிசல் இலக்கியத்தினுடைய பீஷ்மராக கீராவை சொல்ல வேண்டும். சொந்த மண்ணையும் மக்களையும் நேசித்தவர்கள். அவருடைய படைப்பிலக்கியத்தினுடைய ஆணி வேர் பரிசல் இலக்கியத்தினுடைய மண் வளமாகவே இருந்தது. அதற்காகவே ஒரு நவீன இலக்கியத்தினுடைய வாசலை திறந்து விட்டதே என்று சொல்லலாம். மேலை நாட்டு இலக்கியங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக, 50 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு வட்டார இலக்கியத்தை முன்னிறுத்தி வாழ்வியலை வெளிப்படையாக தந்தவர் கீரா ஐயா. அவர் மட்டுமா என்று கேட்டால் அவரை தொடர்ந்து ஒரு மரபே உருவானது. பூமணி, பா. ஜெயப்பிரகாசம், கோணங்கி, தமிழ்செல்வன், தேவதட்சன், தர்மன், தர்மன் ஐயா, முத்தானந்தன், உதயசங்கர், காசிராஜன், கௌரி சங்கர், சாரதி, சோதி நாயகம், மேலாண்மை பொன்னுச்சாமி, இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. என்றால் தனக்கென கட்டமைத்த ஒரு பாதையை கீரா அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தனை, அவருடைய உத்தியினுடைய முறை இன்னமும் அடுத்த தலைமுறை எடுத்துச் செல்கிற அளவில் அந்த பயணம் இருக்கிறது என்றால் கீரா என்கிற மகத்துவம் நமக்கு தந்திருக்கிற அற்புதத்தை நினைத்தால் மகிழ்வாய் இருக்கிறது. அப்படி தந்த சிறுகதையான சிநேகம் என்கிற சிறுகதையை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்ல பயணிக்க இருக்கக்கூடிய தோழர் தி. குலசேகர் ஆவார். இவர் சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை, திரைக்கதைகளின் நாவல் வடிவம் என 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டி, புதிய பாதை, நீலமலை தமிழ்ச்சங்கம் சிறுகதை போட்டி, இல்லி தேவசிகாமணி இலக்கிய விருது என பல்வேறு இலக்கிய விருதுகளை பெற்றிருக்கிறார். இவருடைய சிறுகதைகள் வங்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பிரேமானந்தர் என்கிற இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குமுதம்.com நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். தினமலரில் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் ஆக பகுதி நேரமாக பணியில் இருந்திருக்கிறார். திரைப்படத்துறையில் இணை இயக்குனராக இருந்திருக்கிறார். குறிப்பாக இயக்குனர் கே. பாக்கியராஜா, ராஜன் சர்மா, DFT, ரேவதி, வசந்த், ராதாகிருஷ்ணன், பார்த்திபன் போன்றவர்களிடம் இவர் பணியாற்றி இருக்கிறார். உலக சினிமா பற்றியும் வாழ்வியல் பற்றியும் நிறைய கட்டுரை எழுதியிருக்கக்கூடிய நல்ல எழுத்தாளமிக்க இலக்கிய ஆளுமை
தோழமை மிக்க குணசேகர் அவர்கள் இன்றைக்கு சிநேகம் என்கிற கதையை சொல்ல இருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் குலசேகர். பொதுவா ஒரு தரமான படைப்பு அப்படின்னா அது நம்ம பல முறை படிக்காலும் ஒவ்வொரு முறையும் அது புதுசு புதுசா ஏதாவது விஷயம் ஐயா கேட்கல. குலசேகர் ஐயா கேட்கல. இவ்வளவு நேரம் கேட்டது இப்போ இப்பதான் கேட்க ஆரம்பிக்குது. சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். பொதுவா ஒரு தரமான படைப்புனா அது எத்தனை முறை படிச்சாலும் திகட்டவே திகட்டாது. ஒவ்வொரு தடவை படிக்கிறப்பையும் புதுசு புதுசான ஒரு அனுபவத்தை, புதுசு புதுசான விஷயத்தை அது தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்து நமக்குள்ள வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வளர வளர அதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நம்மளையே அந்த படைப்போட நீட்சியா யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கும். அப்படியான படைப்புகள் தான் காலம் கடந்து நிக்கிற படைப்புகளாக இருக்கு. அப்படி ஒரு படைப்பு தான் இந்த சிநேகம். ஹீராவுடைய பல கதைகள் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் இந்த சிநேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. உலகின் ஆகச்சிறந்த ஒரு முதல் காதலை பற்றிய கதைன்னு இதை சொல்லலாம். ஏன்னா ரஷ்ய எழுத்தாளர் சிங்கிஸ் ஐக்மதாவுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர், வைக்கம் முகமது பஷீருடைய முதல் காதல், நான் எழுதியிருக்கிற நினைவில் நின்றவை, சுஜாதா எழுதியிருக்கிற வீடு, இப்படி பல கதைகள், பல நூறு கதைகள் முதல் காதல் பத்தி வந்திருக்கு. அப்படி ஒரு முதல் காதலை பத்தி சொல்ற ஒரு கதை தான் இந்த சிநேகம். இது சிநேகம்னா சிநேகம், நட்புனா நட்பு, காதல்னா காதல். அது ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு ராமிங்கிற ஒரு பொண்ணுக்கும் ஒரு ராஜாங்கிற ஒரு பையனுக்குமான உறவை, அவங்களுக்கு இடையில இருக்கிற உறவாடலை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கதை. கதை துவங்குறப்போ இது ஒரு குக்கிராமத்தில் நடக்குது. ஒரு புஞ்சை பூமி. புஞ்சை பூமின்னா அங்க நீராதாரம் வேற வழி, மழையை தவிர வேற வழியில இருக்காது. மழை தான் ஒரே ஒரு நீராதாரமா இருக்கும். அதனால அங்க கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரியான தானியங்கள் தான் அதுல விளைவிப்பாங்க. அங்க ஒரு சோளக்காட்டுல அதிகாலையில பஞ்சு மூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பரண் மேல ராமிங்கிற ஒரு 9-10 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் காவல் காத்துக்கிட்டு இருக்கா. அவதான் கதையின் நாயகி. ராமி அந்த ஒண்ணுமே அந்த குளிர் தாங்காம பல்லெல்லாம் தந்தி அடிச்சிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவ மேல இருந்துகிட்டு, இது இல்லாம அது இன்னும் சூரியோதயம் வராதனால பனி எல்லா பக்கமும் படர்ந்து இருக்கிறதுனால ஒரே பாதி இருட்டா இருக்கு. அப்ப அதனால அவளுக்கு ஒரு பயம், யாராவது கள்ள பசங்க யாரும் வந்துருவாங்களோ என்னன்னு பயந்துகிட்டு அவ அவ கவன்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு கல்லு வச்சு வானத்தை நோக்கி விட்டுக்கிட்டு ஒரு நாட்டுப்புற பாடு ஓங்கி கத்திக்கிட்டு பாடுறான். அந்த ஓங்கி கத்துறதே அவளுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குறதுக்காகன்னு வச்சுக்கலாம். அப்படி கத்திக்கிட்டு பாடுறான். ஆனா உண்மையில கள்ளனும் இல்ல, கிள்ளனும் இல்லை. ஆனாலும் அவ ஒரு அந்த ஒவ்வொரு அசைவும் அவளுக்குள்ள பயமுறுத்தவும் அப்படியாக ஒரு பாடுறான். அவளுக்கு நல்ல நாட்டுப்புற பாடல் வரும். ரொம்ப அழகா பாடக்கூடியவ. இப்போ அவளுக்கு தனிமையில அந்த பாடல்கள் தான் துணை. இப்படியாக இருக்கும்போது அந்த குளிர் அவளுக்கு தாங்க முடியல. உடனே என்ன பண்றா, ஒரு ஒரு பாவாடை, ஒரு சின்ன சட்டை போட்டிருக்கா. அவ்வளவுதான் அவளுடைய உடை. இப்ப அந்த பரன்ல இருந்து கீழே இறங்குறா. எப்பயுமே கீழே வந்தோம்னா குளிர் கம்மியா இருக்கும். கீழே அடியில இந்த வைக்கோல் எல்லாம் பரப்பி வச்சிருக்கிற அந்த தளத்துல உட்காந்துக்கிட்டு பாவாடை நாடாவை கலட்டி அதை மேல தூக்கி தலை வரைக்கும் போத்திக்கிட்டு உள்ள ஒடுங்கிக்கிறா, அந்த குளிர் தாங்க முடியாம. அப்ப அவளுக்கு அவளுடைய அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா அவ ஒரு இன்னைய தேதிக்கு அவ ஒரு அனாதை. அவளுடைய அப்பா மொடா குடிகாரன்.
அவன் வந்து என்ன பண்ணிடுறான், ஒரு நாள் வந்து வீட்டுல குடி காரணமா வர்ற தகராறுல எதையோ எடுத்து அடிக்க போய் அம்மா வந்து இறந்துடுறா. இவன் வந்து ஆயுள் தண்டனை கைதியா ஜெயிலுக்கு போயிடுறான். இந்த பொண்ணு திடீர்னு அனாதை ஆயிடுது. இப்ப அனாதை ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு அடிமை மாதிரி, ஒரு வேலையாள் மாதிரி வேலைக்கு போறா. அங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து 2 வேளை சாப்பாடு குடுக்கறதோட சரி, முழுக்க இந்த காவல் காக்கணும். காவல் வேலை இல்லைன்னா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும். ஒரு குழந்தைத்தனத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆவல் காரணமா அவ வந்து எங்கேயாவது விளையாட போகணும்னு தெருவுல போய் யாரு கூட விளையாட போனான்னா, அடிச்சு இழுத்துட்டு வந்து கைய கால கட்டி கண்ணுல மொளகா பழத்த தேய்ச்சு விட்டுருவாங்க. கையில சிக்கிறதெல்லாம் அவன் சொல்றத கேட்கலன்னா அடி விழும். இப்படியான அவளுடைய பால்ய காலம் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க வாழ்க்கையின் ஒட்டுமொத்த காலத்தின் மகிழ்ச்சியான காலமே பாலிய காலமா இருக்கு. ஆனா இவளுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த துன்ப காலமாக பாலிய காலம் இருக்கு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் அந்த குளிருக்குள்ள அவளுக்கு அவ அம்மா நினைப்பு வருது. அப்ப இதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே சூரியோதயம் வருது. அப்படியே நேர்மாறா அந்த வெயில் நல்லா உரைக்க ஆரம்பிச்சது. உடனே குளிர் காயலான்ட்டு மேல திரும்ப ஏறுறா. அப்போ அங்க மேல ஏறிட்டு அவ அந்த நாட்டுப்புற பாடலை பாடிக்கிட்டு கத்தி பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ராஜா வர்றான். ராஜா யாருன்னா அந்த ஊர்லயே ஒரு பெருந்தனக்காரன். அவன் ரொம்ப வசதியான குடும்பம். இவளுடைய சேக்காளி தோஸ்து. இப்போ அவன் வந்து தூரத்துல வர்றான். ஒரு நீல கலர் சட்டை போட்டு, அதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சட்டை. ஆனா அத முதையே வந்து தூரத்திலே கவனிச்சிடுறான். ஏன்னா அவனுடைய ஒவ்வொரு அசைவும் இவளுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்தா கூட வாசம் பிடிச்சிருவா அவனை. ஆனாலும் அவனை கண்டும் காணாத மாதிரி பார்க்காத மாதிரி அவ வந்து வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பா. அவ கை நிறைய அவள் எடுத்துட்டு வரான். கோயில்ல அபிஷேகம் பண்ணிட்டு பிரசாதமா கொடுத்த அவள் அது. அதை எடுத்துட்டு வர்றான் இவளுக்கு கொடுக்கறதுக்காக. இவன் என்னென்னமோ சைகை பண்ணி காமிக்கிறான். அவ திரும்பி பார்க்கவே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டே தான் அப்படி இருக்கா. அது அவளுடைய சுபாவம். இப்ப வந்து அவனை சீண்டி பாக்குறான். இப்போ அவன் வந்து சரி வேண்டாட்டி போ நானே சாப்பிட்றேன்னு பாவலா காமிக்கிறான். உடனே மேல இருந்து கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு கீழே குதிக்கிறா. குதிக்கும் போது அவ அப்படி ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்பதான் தெரியுது அவ வந்து அப்படி ஒரு சிவந்த நிறம், கலையா இருக்கிறா. அவளுக்கு வந்து எல்லாரும் 32 பல்லுன்னா அவளுக்கு 33 பல்லு. முன்னாடி இருக்கிற 2 பல்லுக்கு நடுவுல ஒரு அரிசி பல்லும் இருக்கு அவளுக்கு. இது அவளுடைய அடையாளம். அந்த சிரிப்பு அவனுக்கு அப்படி பிடிக்கும். உடனே அவன் அவளை கொடுக்குறான், அவ சாப்பிட்றான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 2 பேரும் வந்து கையை கோர்த்துக்கிட்டு சுத்தி விளையாடுறாங்க, தொட்டு பிடிச்சு விளையாடுறாங்க, அப்புறம் ஒளிஞ்சு விளையாடுறாங்க. ஒளிஞ்சு விளையாடுறப்ப எல்லாம் எப்பயுமே வந்து அவதான் ஜெயிப்பா. ஏன்னா அங்க கிடக்குற அந்த தட்டாம்பயிறு காஞ்ச சருகு எதுக்கு அதுக்குள்ள எல்லாம் உள்ள போய் ஒளிஞ்சுக்குவா. அவ ஒளிஞ்சுக்கிட்டான்னா எந்த சத்தமும் கொடுக்காம அசையாம மூச்சு விடாம இருப்பா. இவனால அப்படி இருக்க முடியாது. ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்பயே அவனுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். அவனால அவள மாதிரி அப்படி நெலிஞ்சுக்கிட்டு எல்லாம் உள்ள போகவும் முடியாது. அவன் எங்க ஒளிஞ்சாலும் அதை மீறி அவளுக்கு சிரிப்பு வந்துடும். உதட கைய வச்சு அடக்கிக்கிட்டு சிரிப்பு அடக்கிக்கிட்டு தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த அடக்கிக்கிட்டு சிரிக்கிற மெலுசான சத்தத்தை கேட்டு அவ கண்டுபிடிச்சு இது ஜெயிச்சிருவா. இப்படி ஜெயிக்கிறதுல பந்தயம் கட்டி அவ ஜெயிக்கிறப்ப அதுக்குதான் இந்த அவள் மாதிரியான விஷயங்களை அவன் கொடுக்கறது. இப்ப வந்து 2 பேரும் சேர்ந்து பக்கத்து தோட்டம் பெரிய காடு காடு அவனோட காடு. அதுலயும் கம்பு விளைஞ்சிருக்கு. அங்க இருந்து 4-5 கம்பங்கருது எடுத்துட்டு வரான். அதை அசைக்கி தட்டாம்பயிறு கொஞ்சம் எடுத்துட்டு வரான். எல்லாத்தையும் அதை அசைக்கி அவன் வாயிலையும் கொடுத்துட்டு இவளும் போட்டுக்கிட்டு அந்த தட்டாம்பயிரை லாகவமா கடிச்சு அதை சாப்பிடும் போது அவன் அவளோட பல்லு வரிசைய அந்த அரிசி பல் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பக்கத்துல ஒரு ஓடை மாதிரி இருக்கு. அங்க போய் அவங்க எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க. ரொம்ப அவன் ஒருத்தன் தான் அவளுடைய உலகத்துல ஒரு மகிழ்ச்சியினுடைய அடையாளமா அவளுடைய அந்த பாலிய உலகத்துக்குள்ள இருக்கான். இப்போ அவங்க நேரம் போறதே தெரியாம அப்படியாக நேரம் கழியுது. இப்போ இது வந்து கதையினுடைய கடந்த காலம் நிகழ்காலத்துக்குள்ள வந்து 14 வருஷம் ஆகி போச்சு. இது எல்லாமே வந்து ராஜாவுடைய நினைவு ஓட்டத்துல வரக்கூடிய காட்சிகள். அவனுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது ராமிய. இப்ப எங்க போனா எப்படி இருக்கா எதுவுமே தெரியாது. என்ன ஆயிடுச்சுன்னா ராமி
யாரு வீட்டுல அடைக்கலம் புகுந்து அவ வந்து ஒரு வேலையாளா பணியாளா இருந்தாலோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பொருளாதார நெருக்கடியில பஞ்சம் பிழைக்கிறதுக்காக திடீர்னு தஞ்சாவூர் பக்கம் போயிடுறாங்க. அப்ப அவளும் அவங்க கூட போக வேண்டியதாயிடுது. அதனால அவளோட தொடர்பே அருந்து போயிடுது. இப்ப 14 வருஷம் ஆயிடுச்சு. இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இப்ப புது வீடு கட்டியிருக்கான். அவன் வீட பார்க்க ஆட்கள்லாம் வர்றாங்க போறாங்க. அங்க வந்து தெருக்கள்லாம் திசையை வச்சுதான். இது கிழக்கு திசை, இது மேற்கு திசைன்னா கிழக்கு தெரு, மேற்கு தெரு இப்படிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரியங்கள் இருக்கு. அது எல்லாமே பூடகமாக அவர் எழுதிட்டு வர்றாரு. இது வந்து கிழக்கு பக்கம் இருக்கு. இந்த கிழக்கு இந்த புதுசா கட்டிக்கிற வீடு. இங்க பக்கத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு மேற்கு தெருவுல ஏதோ ஒரு கல்யாண வீடு. அதுக்கு 10 பேர் வந்தவங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது. பக்கத்து வீட்டுல வந்து ஒரு முந்தின நாள் கல்யாணம். அதுக்கு வந்த வெளியூர்காரங்க எல்லாம் அப்படியே அந்த கிராமத்தை சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்க்க வரும்போது இவன் வீட்டு திண்ணையில வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் கூட இவன் வேப்பங்குச்சியில பல்லு விளக்கிட்டே ராஜா அவங்க கிட்ட பேசிட்டு விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு பொண்ணு அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தவளா இருக்கலாம். அந்த பொண்ணு இடுப்புல குழந்தையோட, கை குழந்தையோட அந்த வீட்டுக்குள்ள நுழையிறா. நுழையும் போது ஒரு நொடி நிதானிச்சுட்டு அவனை பார்த்துட்டு அப்படி நகர்றான். அவனும் அவனை பாக்குறான். யாருன்னு தெரியல. சரி, நம்ம புது வீடு கட்டினது எல்லாரும் பார்க்க வர்றாங்க, அது மாதிரி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டு இவங்க கூட பேசிட்டு இவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் உள்ள போயிடுறாங்க. அவன் உள்ள போய் அவன் இவனோட மனைவி கூட உட்காந்து கலகலன்னு பேசிட்டு இருக்கான். இவன் வந்து இவங்கள பேசி அனுப்பிட்டு திண்ணையில உட்காந்துங்கள உள்ள வந்து பல்லு விளக்கிட்டு இருந்தவன் வேப்பங்குச்சியில அப்படியே அங்க உள்ள இருக்கிற அந்த இதுல வந்து முற்றத்துல வாயை கொப்பளிச்சுட்டு கொப்பளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி அந்த கிராஸ் பண்ணும்போது வேற அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அப்பயும் அவ யாருன்னு பிடிபடல. ஆனா அவ ஏதோ சொல்ல இவ பளீர்னு சிரிக்கிறா. அப்ப அவளுக்கு 33 பல்லு இருக்கு. உள்ள அந்த அரிசி பல் தெரியுது. அப்ப கூட அவனுக்கு வந்து அது உரைக்கல, இது ராமிதான்ட்டு. ஆனா வந்து அவன் வந்து உள்ள வந்துடுறான். வாய் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவன் மனசுக்குள்ள பிளாஸ் அடிக்குது அந்த காட்சி. ஆஹா, அப்ப வந்தது ராமியா அப்படின்னு அவன் முதைய அடையாளம் கண்டுக்கிட்டா. இவன் கண்டுக்கல. உடனே வந்து வேகமா வந்து பாக்குறான். அதுக்குள்ள அவ பரப்பி போயிட்டா. இப்ப வந்து அவன் அந்த கல்யாண வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு தெரியுது. சோ அந்த மேற்கு தெருவை நோக்கி அவன் வந்து வீட்டுல சொல்லிட்டு அவன் அவளை பாக்குறதுக்காக போறான். மனசு கேட்கல, எப்படியாவது அவளை பாத்துறணும்னு போறான். அங்க வந்து மறுவீடு போறதுக்காக அந்த அது நேத்து கல்யாணம், இன்னைக்கு மறுவீடு கூட்டு போறாங்க. எல்லாரும் வில்லு வண்டியில எல்லாரும் ஏத்தி ஏத்தி கூட்டு போறாங்க. அது கடைசி வில்லு வண்டியில இந்த ராமி உட்கார்ந்து இருக்கா அவ கை குழந்தையோட. மத்தபடி ஒரு 5-6 பெண்கள் வேற கூட உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட உட்காந்து இப்பயும் வந்து ராமி வந்து அவனை கவனிச்சுட்டா. நம்மளதான் தேடி வந்திருக்கிறான்றத. ஆனாலும் அவனை கவனிக்காத மாதிரியே இருந்துட்டு அவ வந்து மத்தவங்க கிட்ட கலகலப்பா பேசுறா, சிரிச்சு சிரிச்சு பேசுறா. அவங்களும் விழுந்து விழுந்து இவ சொல்றத கேட்டு சிரிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு நிறைய முத்தம் கொடுக்குறா அவ குழந்தைக்கு. ஆனா வந்து இவன் பக்கம் திரும்பவே இல்லை. இவனை இந்த வீட்டுக்காரவங்க முதலாளின்னு அந்த ஊர்ல கூப்பிடுவாங்க. உடனே முதலாளி வாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து சந்தனம் எல்லாம் கொடுத்து இவனுக்கு வந்து இதெல்லாம் பண்றாங்க. வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே அவன் நம்மளை பாப்பா அந்நியாவது பண்ணிடணும் அப்படிங்கிற தீர்மானம் இருக்கான். அவன் நேர்ல போய் நம்ம பக்கத்துல போய் பேசலாம்னா அவனுக்கு அந்த தன்மான இடம் கொடுக்கல. அவனுக்கு ஒரு அந்த வரட்டு கௌரவம் இருக்கு. அதனால அவன் யோசிக்கிறான், மத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தின்னு யோசிக்கிறான். அதனால அவ நம்மளை பார்த்து பார்வை லேசா திருப்பும்போது நம்மளும் நம்ம சிரிச்சிருவோம். உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்றதை காமிக்கிறதுக்காக சிரிச்சிருவோம்னு தயாரா இருக்கிறான். ஆனா இவன் பக்கம் திரும்பவே இல்லை. அப்புறம் அப்படியே வில்லு வண்டியெல்லாம் புறப்பட்டு அந்த மறுவீடு நோக்கி அப்படியே போய் அப்படியே ஒரு புள்ளியாகி மறைஞ்சிருது. இவனுக்கு அதை தாங்கிக்கவே முடியல. என்னடா அவட்ட ஒரு வார்த்தை பேச முடியல, ஒரு சைகையில கூட நம்ம ஒரு சிரிப்பை கூட அவன்கிட்ட வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற தாங்க முடியாத ஆதங்கம். அப்படியே அவனுக்கு கண்ணு கலங்கிட்டு வருது. உடனே வந்து கண்ணை துடைக்கிறான். பக்கத்துல இருக்க யாரும் பாத்துருவாங்கிறதுக்காக அவனா முன்னெச்சரிக்கையா தூசின்னு சொல்றான். ஆனா யாரும் இவனுக்கு கவனிச்சதாவும் தெரியல. அப்படியாக இந்த கதை நிறைவடையுது. இந்த கதை வந்து ஒரு அந்த உறவு வந்து அந்த முதல் காதல் எவ்வளவு சென்சிபிளா இருக்கு. அவ எவ்வளவு யுகம் தாண்டி எவ்வளவு தூரம் தாண்டியும் வந்தாலும் உன்னை வந்து உடனே அடையாளம் தெரியுது. அவனுடைய வாசம் அவளுக்கு தெரியுது. நான் வந்து உள்ள நுழையிறப்பயும் ஒரு நிதானிச்சு உன்னை பாக்குறேன். நீ என்னை கவனிக்கிற. ஆனா என்னை உனக்கு தெரியல.
2வது உள்ள போய் நான் சிரிக்கிறேன். அப்பயும் நீ என்னை கவனிக்காத மாரி போய் வாய் கொப்பளிக்க போற. அப்படிங்கிறத அவளால தாங்கிக்க முடியல. என்னை அடையாளம் ஒரு அந்த கணத்திலே கண்டுபிடிக்க உனக்கு முடியலன்னா, நீ என்ன என்னோட ராஜா? அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான். அவ கடைசி வரை அவன பார்க்கவே இல்ல. அப்படியாக இந்த கதை நிறைவடையுது. ஸோ நான் சொன்ன மாரி ஒரு படைப்பு திரும்ப திரும்ப யோசிக்கும்போது பல அனுபவங்களையும், அடுத்தடுத்து புதிய அனுபவங்கள குடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் ப தரமான படைப்புகள் நூற்றாண்டுகள் கடந்து கூட ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு படைப்பு தான் இந்த சிநேகம். நன்றி. நன்றி தோழமையே. கதையை எந்த ஒரு ஒரு விதமான ஒரு ஒப்பீடோ எதுவுமே இல்லை, கதையை மட்டுமே முழுக்க முழுக்க கீரா ஐயா எதை வாசகனிடம் பதிக்க விரும்பினாரோ, என்ன சரியா சொல்றதுன்னா, வேறு விதமான அலங்கார ஒப்புனைகள், இலக்கிய சொல்லாடல்கள் இல்லாமல் கதையை மட்டும் சரியாக கொண்டு சென மிகச்சிறந்த எழுத்தாளர் ஐயா குலசேகர் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயாவா பின்னூட்டத்தை தொடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருமுருகன் ஐயா பேசுறது கேக்குதா? இப்பதான் நான் பேசுறது கருமுருகன் ஐயா பேசுறது கேக்குதாங்கிறது மட்டும் கேக்குது. கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குதா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எழுத்தாளர் நம்முடைய குலசேகரன் ஐயா அவர்கள் நம்முடைய அன்புமிக்க தனுஷ்கோடியினுடைய நண்பர். அந்த வகையிலே எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானவராக ஆகிவிட்டார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். கதையினுடைய எந்த பகுதியும் விடாமல் கருமுருகன் சொன்ன மாதிரி எந்த பகுதியையும் மிக அழகாக நேர்த்தியாக எடுப்பான குரலிலே ஏற்ற இலக்கத்தோடு கதை முழுவதையும் சொல்லி முடித்து விட்டார். இவர் தனுஷ்கோடிய நண்பர், நானும் தனுஷ்கோடிய நண்பர். இந்த கதையும் தனுஷ்கோடி எழுதுனது போலவே இருக்கிறது. தனுஷ்கோடியினுடைய கதைகளை படித்தவர்கள் ஆண் பெண் உறவுகளில் உள்ள ஒரு நேர்த்தியான, உன்னதமான, உயர்ந்த நட்பு என்று சொல்ல முடியாது, காதலும் என்று சொல்ல முடியாது, இந்த நட்புக்கும் மேலே ஒரு மனக்காதல், மனசில் ஏற்படுகிற ஒரு விருப்பம், ஒரு அன்பு, ஒரு பாசம், அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு தவிப்பு, இதையெல்லாம் எழுத்துல மிக அழகாக தனுஷ்கோடி கொண்டு வருவார். அது போலவே இந்த சிநேகிதத்தை படிக்கிற பொழுது எனக்கு தவிர்க்க முடியாமல் தனுஷ்கோடியினுடைய நினைவு வந்துவிட்டது. இருக்கட்டும், நம்முடைய கீரா அவர்கள் மிக அருமையான கதையை எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் கரிசல் வட்டாரத்து மக்களுடைய வாழ்க்கையை மிக நேர்த்தியாக எழுதக்கூடியவர். இதுவும் ஏறக்குறைய கரிசல் வட்டார இந்த புஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டு பயிர் செய்யக்கூடிய கம்பங்காட்டுல குருவி ஓட்டக்கூடிய அந்த சிறுமியினுடைய கதையைத்தான் சொல்லுகிறார். அவளுடைய வாழ்க்கை மிகவும் கொடூரமானது. அவ்வளவு அனாதை பெண். அவள் மிக கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த கொடுமைகளை எல்லாம் ஒத்தடம் கொடுக்கக்கூடியது அந்த ராஜாவினுடைய நட்பு. இளம் குழந்தைகளுக்கு தான் மிக உயர்ந்த குடும்பத்திலிருந்து வருகிறேன் அல்லது மிக தாழ்ந்த குடும்பத்திலிருந்து வருகிறேன் என்ற இதெல்லாம் தெரியாது. ஒத்த வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளாகத்தான் பழகுவாங்க. அது ஒரு உன்னதமான பருவம். அது வயது ஏற ஏறத்தான் சாதி அடையாளங்களும் மத அடையாளங்களும் செல்வாக்கு அடையாளங்களும் பொருளாதார ஏற்றத்தாலும் இதெல்லாம் மனிதனை அலைக்கழித்து பிரிக்கின்றன. அந்த இளமை காலத்திலே அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு அவர்கள் வெள்ளை மனதோடு ஒருவருக்கொருவர் அன்பு செய்து கொண்டு குழந்தைகளாக விளையாடுவார்கள். இந்த குழந்தைகளுடைய கதையை எழுதுவது மிகவும் கடினம். ஆனால் மிக இயல்பாக அந்த கதையில வரக்கூடிய எல்லா பகுதிகளுமே அழகாக இருக்கு. இந்த பனிப்பொழிவை, அந்த பனிப்பொழிவிலே அவருடைய உடைகள் நனைவதை, அப்படியே பனி மூட்டத்தை நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம அதை அனுபவிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். மார்கழி மாதத்து அந்த குளிரை, அந்த விடவிடப்பை அருமையா கொண்டு வந்திருக்காரு. அதோடு அவர்கள் ஒரு விரசம் இல்லாத
காமம் இல்லாத தூய்மையான உண்மையான அன்பை இந்த கதை பதிவு செய்திருக்கிறது. அந்த இளம் பருவத்து நினைவுகள், அவர் திருமணமாகி குழந்தையோட வர்றா, இவனுக்கும் திருமணமாகி அவளுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் வந்ததே இவனை பார்க்கறதுக்கு வந்ததுதான், அவள் வந்ததே இவனை பார்க்கிறதுக்கு வந்ததுதான். ஆனால் அந்த சந்திப்பு ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசவில்லை. ஆனால் அவளை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று ஓடோடி வருகிறதே, அந்த அன்பின் வெளிப்பாட்டை எவ்வளவு ஆழமாக பிரதிபலித்திருக்கிறார். அவள் அந்த வில்வண்டியில ஏறி உட்கார்ந்து கொண்டு புறப்படவும் போகிறாள். இவனுடைய அந்த முதலாளி என்று எல்லாரும் கூப்பிடும் போது அவன் வளர்ந்துட்டான் இல்லையா? சின்ன பையனா இருந்தா உடனே போய் கையை பிடிச்சி பேசியிருப்பான். அவன் கொஞ்சம் குமர பருவத்தை அடைந்து திருமணமும் அடைந்து விட்டதுனால அந்த குடும்ப அந்தஸ்து அவனை தடுக்கிறது. ஆனாலும் மனசுக்குள்ளே அலை பாய்கிறது மனம். மிக அருமையான கதை. தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக உயர்ந்த கதைகளில் இது ஒன்று. அவர் சொன்னாரு, குலசேகரன் ஐயா சொன்னாரு, இது உலக முதல் காதல் கதைகளில் உலகத்தரமிக்க கதை என்று அருமையா சொன்னார். இந்த முதல் காதல்ன்றத கண்ணதாசனோடு எழுதியிருக்காரு. பல எழுத்தாளர்கள் முதல் காதலை எழுதியிருக்கிறாங்க. அந்த முதல் காதல் எல்லாமே விரசமற்ற ஒரு காம உணர்வுக்கு மேலே மன ஒருமைப்பாட்டை, அதாவது இனம் புரியாத ஒரு அன்பை மிக அழகாக இலக்கியமாக பதிவு செய்திருக்கிறது இந்த கதை. ஹீராவுக்கு நாம உயர்ந்த அஞ்சலி செலுத்தலாம். அவர் எவ்வளவு வாழ்க்கையை எவ்வளவு ஆழமாக அன்பாக பார்த்திருக்கிறார். அந்த பார்த்ததை மிக அழகாக இயல்பாக பதிவு செய்திருக்கிறார். உன்னதமான ஒரு காதல் இலக்கியமா, நட்பு இலக்கியமா, அன்பு இலக்கியமா? காதல், அன்பு, நட்பு இவையெல்லாம் கலந்த ஒரு உன்னதமான உறவா என்று சொல்ல முடியாத அல்லது சொல்லக்கூடிய மிக உயர்வான கதை. இந்த கதையை மிக அழகாக சொல்லிய அருமை தோழர் குலசேகரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துகளும், எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காரணமான எங்கள் அன்பு பொதுச் செயலாளருடைய மருகர், நம்முடைய நெறியாளர், நம்முடைய கருமுருகன் ஐயா அவர்கள், நம்முடைய அன்பு மகள் அவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அடுத்ததாக சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சிநேகம் கதைய சொன்ன குலசேகர் அவர்கள் அருமையாக சொன்னார். குலசேகர்னு இருக்கு, புதுமையா நான் பார்க்கிறேன். குணசேகர்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குலசேகர் அருமையான பேரு. பெரிய ஆளுமைகளுடன் பழகிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறத அவர் இந்த படைப்பு பற்றி சொன்னார்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல விளக்கம். அதன் மூலமாவே தெரிந்து கொண்டு கதையை அப்படியே தெளிந்த நீரோடை போல அழகாக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அந்த ஆளுமை அப்படின்னாலேயே அவர் மேல நமக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. இந்த இவங்க முதல் காதல்னு சொன்னாலுமே எனக்கு பொதுவா தோணுது, சிறுவர்கள் அன்பை செலுத்துவதில் ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாம ரொம்ப தூய்மையா இருக்கும். பெரியவங்க அன்பு அப்படி எல்லாம் இருக்காது. கொஞ்சம் எதுவும் மறைமுகமா கொஞ்ச நாளும் ஏதாவது களங்கம் இருக்கும். இந்த மாதிரி தூய அன்பை நல்லா சித்தரித்திருக்கிறார் கீரா அவர்கள். அடுத்து அந்த அனாதை மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு இப்ப ரொம்ப சித்திரவதைப்படுகிறாள். அது அவள் நாக்கை இழுத்து வச்சு சூட்டு போட்டுருந்தாங்க. பிறகு மசால் பொடியை உடம்புல பூசி வெயில்ல நிக்க வைக்கிறாங்க. ரொம்ப கொடுமையிலும் கொடுமை, பாவமாக இருக்கிறது. அந்த ராமிங்கிற பிள்ளைய நினைச்சா ரொம்ப பாவமாக இருக்கு. ராஜா பழகுறான், அருமையாக சொல்லி இருக்கிறார். அந்த அவன் நெல்ல விலை கொடுத்ததும் கீரா ஒண்ணு சொல்லுதாரு பாருங்க, கடன் கழிஞ்சு போச்சு, நீ அன்னை கொடுத்தல, அன்னை கொடுத்ததுக்கு இன்னைக்கு பதிலுக்கு நான் கொடுத்தேன், கடன் கழிஞ்சு போச்சு அப்படின்னு சுட்டி காட்டுவது ரொம்ப அருமையா இருக்கு. அந்த சின்ன பிள்ளைங்களோட
வாக்கியம் அது. அடுத்து அந்த சடுகுடு மலையில ரெண்டானங்கிற விளையாட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரகு வரகுன்னு ஒரு விளையாட்டை கீரா குறிப்பிடுகிறார். அது என்ன விளையாட்டுன்னு அவ்வளவு சரியா தெரியல. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற போது கடைசியில வந்து முடிக்கிறது வந்து அவன் முதல்லயே கண்டுபிடிக்கலனால அது கடைசி குலசேகரன் அவர்கள் அதை நல்லா குறிப்பிட்டாங்க. அவளுக்கு அதுதான் ஒரு ஆதங்கம். அதனாலேயே அவனை புறக்கணிக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காப்புல. நான் இன்னொரு விதமாகவும் சொல்றேன். பொதுவா திருமணமான 2 பேரும் சிறு வயசுல பழகியிருக்காங்க. 2 பேருக்கும் திருமணம் ஆயிட்டு ஆண் வந்து நெருங்கி வந்தாலும் பெண் வந்து விலகி போயிருக்கும் செய்வாப்புல. அது ஒரு இயல்பு. ஆண் வந்து பேசுறதுக்கு நெருங்கி வந்தாலும் பெண் வந்து விலகி சென்று விடுவாள். அந்த அந்த நுட்பமான ஒரு பாங்கை கீரா அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். ரொம்ப அருமையான கதை, நல்லா சொன்னாங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய நாராயணசாமி ஐயா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை சொன்ன மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு டி. குலசேகர் அவர்கள் இந்த கதையை மிக அருமையாக சொல்லி முடித்துள்ளார்கள். இந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த கதைக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுரையை கொடுத்தார். அது சுருக்கமாக இருந்தாலும் அந்த முன்னுரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏன்னா ஒரு கதையை முதலில் எடுக்கும் பொழுது மேலோட்டமாக படித்து விட்டு போவோம், ஏதோ சில விஷயங்கள் மட்டும் மனதில் நிற்கும். ஆனால் அந்த கதையை மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது அந்த கதையை நாம் ஒரு புதிய கோணத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கதை படித்தாலும் சரி, கட்டுரை படித்தாலும் சரி, அல்லது எழுத்தாளர்கள் எழுதிய கடிதங்களை பார்த்தாலும் சரி, எதை படித்தாலும் மீண்டும் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய கோணம் கிடைக்கிறது, புதிய பொருள் கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து சொன்னார். அதற்கு நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை நடந்த களம் ஒரு கம்மங்காடு. கரசக்காட்டுல மொத்தம் ஒரு 100 ஏக்கர் இருந்ததுன்னு சொன்னா ஒரு 45 ஏக்கர்ல கம்மம்புல் விதைப்பாங்க, ஒரு 45 ஏக்கர்ல பருத்தி விதைப்பாங்க, மீதி இருக்கிற ஒரு 10 ஏக்கர்ல வந்து மாட்டு தீவனம் விதைக்கிறது வழக்கம் அந்த பகுதியில. இந்த கம்மங்காட்டுக்குள்ள எப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் கிராப் இருக்கு. இன்டர் கிராப்னு சொன்னா ஊடுபயிர். இந்த ஊடுபயிர் தட்டைப்பயிர் இருக்கும், பாசிப்பயிர் இருக்கும், வரப்போறங்கள்ல மாடுகளுக்கு உண்டான தீவனம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 சால்கள்ல குதிரைவாலியை விதைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இன்டர் கிராப்பிங் அங்க ஒரு இருக்கும். இந்த வருஷம் கம்மம்புல் வச்சா அடுத்த வருஷம் பருத்தி. அதே மாதிரி பருத்தி காட்டுல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் 7-8 ஊடு பயிர்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கதை நடந்த காலத்துல இருந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னு சொன்னானா, கரசக்காட்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னானா எங்கும் ஒரே மக்காச்சோளம் மயம்தான் இருக்கும். ஒற்றை பயிர் வந்துருச்சு. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல நீங்க கொஞ்சம் உளுந்தும் பார்க்கலாம், கொஞ்சம் பருத்தி பார்க்கலாம். எங்களை ஊடுபயிர் இருக்காது, பருத்தி மட்டும்தான் விதைப்பாங்க அல்லது உளுந்து மட்டும்தான் விதைப்பாங்க. ஆனா மக்காச்சோளம் தான் ரொம்ப அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. கம்மங்காடு காணாமல் போய்விட்டது. இதை நாம ஞாபகத்துல எங்க போய் பாருங்க, கம்மங்காடு, அதுவும் குறிப்பாக நாட்டு கம்பங்காடு அப்படிங்கிற கம்பு அப்படிங்கிறது சுத்தமாக காணாமல் போய்விட்டது. எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும், எங்க ஊரை சுற்றியுள்ள ஊர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு கம்பு என்பது இப்பொழுது கிடையவே கிடையாது. ஒரே பூமி, ஒரே பயிர் என்ற நிலைமைக்கு நாம வந்து விட்டோம். இந்த ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், இந்த மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் வந்துட்டோமோ என்ற உணர்வு என் மனதில் தட்டியது இந்த கதையை பார்க்கும் பொழுது. அந்த கதிரை கசக்கி சாப்பிடுறது, அப்புறம் இந்த குறிப்பாக இந்த பாசி, பச்சை பாசி இருக்கு இல்லையா, இந்த பாசி பயிறு, அதை வந்து வேகமாக இழுத்து சாப்பிடுவாங்க. அந்த ஸ்பீடு பார்க்கணும். அது சில பேர் பார்த்தீங்கன்னா இழுக்கிற வேகம் தெரியாது. ஒரு 30 செகண்ட், ஒரு 40-45 சின்ன அந்த அந்த பாசி பயிராக இருந்தாலும் தட்டைப்பயிராக இருந்தாலும் சரி, வேகமாக இழுத்து சாப்பிடக்கூடியதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பசி எடுக்கிற நேரங்கள்ல, மத்தியானம் பசி எடுக்கிற நேரங்கள்ல இந்த காடுகள்ல இது மாதிரி வேகமாக இழுத்து சாப்பிடுறது உண்டு. அது யாரும் பெருசா கண்டுக்கிறதும் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா நான் பார்க்கிறேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. இந்த இடத்துல அந்த பாடல் பொருத்தமா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். பாசமலர் படத்துல, இந்த நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது, பாசமலர் ஒரு அருமையான படம். அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை அப்படிமா. இந்த ராஜா வந்த பிறகு, ராஜா வந்து
பாக்குறார், இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இவர் பாக்குறது தெரியும், ராமிக்கு இவர் பார்க்கறது தெரியும். இருந்தாலும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இவர் பார்க்கல. ஸோ இந்த பாடலுக்கும் இந்த கதையை முடிக்கும் நேரத்துல இந்த பாடலுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதோ அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அது அருமையான பாடல். அந்த பாடல் வந்து ஒரு கோரியோகிராஃபியும் நல்லா இருக்கும். அதுல ஒரு கோரஸ் வேற வரும். ரொம்ப சிறந்த பாடல். அதுல சிவாஜி கணேசன் பியானோ வாசிச்சுட்டே வருவார். ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். எனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பாடலை நான் கேட்க அது குறிப்பாக பாசமலர் எடுத்துக்கிட்டே எல்லா பாடலும் சிறப்பான பாடல். இந்த பாடல் மிக சிறப்பாக அமைந்த பாடல். அந்த பாடலை நினைவூட்டியதாக இந்த கடைசி இது எனக்கு மனசுல பட்டது ஒண்ணு. ஸோ இந்த கதையை சிறப்பாக சொல்லிய இந்த கதை எவ்வளவு, அதுவும் குறிப்பாக நம்ம இன்னைக்கு நம்ம கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் ரொம்ப அருமையாக இந்த கதையை பத்தி திருப்பி ஒரு மேலோட்டமாக சொல்லி இதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை மிக அருமையாக எடுத்துரைத்தார். அவருக்கும் அவர் பின்னால் இந்த கதையை விரிவாக எடுத்து குறைத்த திரு சிவசுப்ரமணிய தங்கையா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முனைவர் திருமுருகன் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து கொண்டு செல்கிறார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா, நன்றி சார். நன்றி. ஒரு நிமிஷம் சார். நான் அவங்க சொன்ன பாட்டு அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமானது பாட்டு தான். ரொம்ப நல்லா கரெக்டா கண்டுபிடிச்சி சொல்லிட்டாப்ல. அந்த பழைய பாட்டு இதை திருவள்ளுவரும் குறிப்பாக சொல்லுவாப்ல. நான் பார்க்கும்போது அவன் நிலத்தை பார்த்துக்கிட்டா, அவ பார்க்கும்போது நான் வேற பார்க்க, இப்படி ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் பார்க்காம வேற பார்க்கறத திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. வாய்ப்புக்கு நன்றி. அந்த கதையினுடைய துவக்கத்திலேயே கீரா வந்து சார் பர்பஸா வந்து அவன் முத ராஜா இவனை சந்திக்க வரும்போது குழந்தை பருவத்துல அவ கண்டும் காணாம வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இது பண்ணுவா. கதையினுடைய கிளைமாக்ஸ் அதுதான், துவக்கத்தையும் அது கீரா வந்து பெண்களின் இயல்பு அழகா தகரத்துல தட்டிட்டு விரட்டுறது எல்லாமே ஒரு வாழ்வியலை துல்லியமா பதிவு பண்ணியிருக்கிற ஒரு படைப்பு. நல்லது. முதல்லையும் குறிப்பிட்டிருக்காரு, நல்ல கடைசிலையும் அதை தொட்டு காட்டியிருக்காரு. அருமையான ஒரு செய்தி. இந்த பெண்கள் தாங்கள் விரும்புகின்றவர்களை வெளிப்படுத்துவது எப்படின்னா, குழந்தைகளை முத்தம் கொடுப்பதும் குழந்தைகளை கொஞ்சுவதும் அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னு சொன்னா, தான் மிக விரும்புகிறவர்களை அருகில் இருக்கும்போது என்னுடைய அன்பை நான் இப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறேன்னு குழந்தைகளை கொஞ்சுவாங்க. அப்படி கொஞ்சும் போது என்ன அர்த்தம்னு சொன்னா, தனக்கு விருப்பமானவர்கள் முன்னால் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவது. அது முறை, அது இயல்பு, மன தத்துவ இயல்புல அந்த பெண்கள் அப்படி செய்வாங்க. வெளியே பேச முடியாது, ஏன்னா சுற்றுச்சூழல் பேச அனுமதிக்காது. ஆனால் தங்களுடைய அன்பை இப்படி வெளிப்படுத்துவார்கள். குழந்தைகளை கொஞ்சுவதன் மூலமாகவும் முத்தம் கொடுப்பதன் மூலமாகவும் வெளிப்படுத்துவாங்க. ரொம்ப அழகா அருமையாக சுட்டி காட்டி அழகா. ஆமா ஆமா, ரொம்ப அழகா வெளிப்படுத்தி சுட்டி காட்டிட்டீங்க. கோபத்தை வெளிப்படுத்துற கோபத்துல கூட அபரிமிதமான அன்புதான் இருக்கு. சரிதான். இந்த கோபமே அன்பின் வெளிப்பாடு தானே. நன்றி தோழமைகளே. தோழர் ஐயா சொன்ன அந்த திருக்குறளையும் நினைவூட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. குறள் 1094 அது குறிப்பறிதல் அதிகாரத்தில் இருக்கிறது. யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படிங்கிற குறள் தான் அந்த குறள் என்பதையும், ஏன்னா இணையவெளியில நம்ம போயிட்டு கடமை இருக்கிறது. நன்றி தோழர். நன்றி. அடுத்ததாக பாலனை இருக்கீங்களா, வரீங்களா? இல்ல பொதுச்செயலாளரை கூப்பிடவா? பாலனை உள்ள இருக்கீங்க, வேற யாரும் பேசுறீங்களா? ஐயா வணக்கம். யாரு? மகாலட்சுமி அம்மா. மகாலட்சுமி அம்மா. இன்னொரு அன்பான வேண்டுகோள், யாராவது நீங்க கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கைய ரைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா. சரிங்க ஐயா, நான் மறந்துட்டேன். நன்றி. ஏன்னா நன்றி. நன்றி தோழமைகளே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன ஐயா குலசேகர ஐயாவிற்கு ஒரு பெரிய இலக்கியவாதி, ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இவர்களுக்கு நான் விமர்சனம் சொல்லும் தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த கதை
அவ்வளவு அருமையாக இருந்தது. அலங்கார பூச்சி இல்லாத ஒரு கதை. இதை ஐயாவுடைய குரலில் கேட்டது நான் பெற்ற ஒரு பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை, அதனால் வணங்குகிறேன். இதுல இந்த கதையில எனக்கு பிடிச்ச இது என்ன அப்படின்னா, அந்த ராணியுடைய வைராக்கியம் தான் அந்த கதையின் உச்சம். அது பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ராணியுடைய வைராக்கியம். பெண்கள் ஒண்ணு நினைச்சிட்டோம்னா அதை அப்படியே அந்த வைராக்கியத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கதையில நான் கத்துக்கிட்டேன். நீ என்னடா ஒரு தடவை, அதாவது அத்தனை வருஷம் கூட பழகி இருக்காங்க, ஆனா கடைசியில அவனால அதை கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படிங்கிறது இவள் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ரண வேதனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த பாவையின் முகத்தை, அந்த பாட்டு அது வெக்கத்திலையும் மகிழ்ச்சியிலையும் பாடுற அந்த பாசமலர் பாட்டு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இந்த ராணிக்கு அந்த வைராக்கியம், அந்த துன்பம், அதுதான் இந்த கதையில நான் பாக்குறேன். வாய்ப்புக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலான்னு பாக்குறேன். ஏன்னா யாரும் இதுவும் இல்லை. பொதுச் செயலாளரே வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டி குலசேகர மிக அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த கதையை. மிக அருமையான கதையும் கூட. அப்பாவினுடைய மிக நெருங்கிய நண்பர், ஆண் பெண் உறவுகளை சித்தரிப்பதில் ரவீந்திர பாரதியும் சரி, அப்பாவும் சரி, டி குலசேகர் சரி, மிக மென்மையான உணர்வுகளை மிக மென்மையான வளமையான எழுத்துக்களில் பதிவு செய்தவங்க. இந்த கதையை ரொம்ப அருமையான முதல் காதல் அப்படின்றது அது ஜாதி கடந்து வர்க்கம் கடந்து ஒரு இயல்பான ஒரு காதலாக இருக்குது. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி பனி இப்போ தட்டாம்பயிறு அந்த பாசிப்பயிரை கடிச்சு எடுக்கிறது, அது நமக்கு புதுசா இருந்தா கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த விளையாட்டுகள், நிறைய விளையாட்டுகள் சொல்லியிருப்பார். உருண்டு விளையாடுறது, ஒரு ஓடையில போய் அப்புறம் அந்த கள்ளம்போலீஸ் விளையாடுறதுல பயங்கரமான இன்பம்ன்றது அது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். அதையும் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் விளையாண்ட விளையாட்டுல கள்ளம்போலீஸ்ன்றது. அப்ப இந்த இளமை கால நட்பு இளமை கால காதல், அது 2 பேரும் ஒன்னா இருந்தது, அது எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது. இவருடைய அனாதை எப்படி ஒரு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு எவ்வளவு கொடுமைக்குள்ளாகிறா அப்படின்றது. சர்வ சாதாரண ஒரு குடி திருட்டு சாராயம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். கள்ள சாராயம்ன்றது பதிலாக திருட்டு சாராயம் குடிச்சு கடப்பாறையால அவங்க மனைவியை அடித்து கொண்டு, இது இயல்பாக நீங்க சோசியோ எக்கனாமிக்கலி லோ கிளாஸ்ல இது இயல்பா ஒரு உயிர் மரணம் ஒரு மனித இதே ஒரு மனித உயிருக்கு ஒரு மரியாதையே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இதுல உயர்ந்த வகுப்புல உயிருக்கு மரியாதை இருக்கும். தாழ்ந்த வகுப்புகள்ல பொருளாதாரத்தால் தாழ்ந்தவர்கள் வீட்டுல அவ்வளவு பெரிய மரியாதை இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இதுல இவ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றது. பிறகு பிரிஞ்சு போய் ஒரு 14 வருஷம் கழிச்சு வருது. இவ அவனை பார்க்கத்தான் வந்திருக்கா. வழக்கமா அவ வீட்டுக்கு புது வீட்டு பார்க்கத்தான் வருவாங்க. இல்ல அவ மக நகை மனைவி விதவிதமா நகை உடுத்திருப்பா, அதை பாக்குறதுக்கு தான் வருவாங்க. அப்படிதான் யாரோ வராங்கன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவன் அதுக்காண்டி வரல. வர்றப்ப ஒரு வணக்கம் வர சொல்லிட்டு போவா. இவ யாரோ ஒருத்தர் போறாங்கன்ட்டு இது பண்ணிடுவான். பிறகுதான் உணர்றான் திருப்பி, ஐயோ இவல்ல, ஐயோ இவளோட குழந்தையோட இருக்குது. அந்த இது திருப்பி இவளை போய் பார்க்கணும்னு அந்த மனசு துடிச்சு அங்க போய் பாக்குறது. அப்ப ஒரு காட்சியை புறாக்கள்லாம், அதாவது ஜோடிகளோட நிம்மதியா பறந்து போய்கிட்டு இருக்கு சொல்லிடுவாரு. அப்ப இந்த கதையை புரியாதவங்களுக்கு இன்னும் கூட அழுத்தி புரிய வைக்காரு, அந்த புறா மாதிரி நம்ம இல்லையே, நம்ம வாழ்வினுடைய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இப்படி இல்ல இருக்கோம்ட்டு. மிக அருமையான கதையா அழுகுறது அந்த அச்சேவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகுது. நீங்க அந்த காதல் சிறகை காற்றில் விரித்த வான வீதியில் பறக்கவா அப்படின்ற பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. யாராவது ஒருத்தவங்க பாட வந்தாங்கன்னா, அது ஒரு பெண் பாடுறாங்கன்னா இந்த பாட்டை தான் பாட சொல்லுவாரு. பாட சொல்லி அந்த இதுல எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, அதுக்கடுத்து வரும் இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதியே, அடுத்த வார்த்தை போட்டிருப்பாரு. பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, காதலின் சன்னதின்னு இருப்பார். அப்பா
அருமையா அப்படியே உரிச்சு எடுத்துறாரு. இந்த கதை வந்து இந்த பாடல் முன்னாடி வந்ததா இந்த கதை முன்னாடி வந்ததான்னு தெரியல. ஏன்னா இந்த 2 பேரும் பேச வந்து சந்திக்கும் போது அமைதியா இருக்காங்க. பேசும்போது சிலையா நிக்கிறான். அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுங்க போய் அழுகுறான். அழுதாலும் அந்த அது வந்து 2 பேரும் பேச மறந்து அங்க வார்த்தைகள் இல்ல. ஆனா வந்து ஒரு உணர்வுகள் மட்டும்தான் இருக்கு. ஒரு அழுகை மட்டும் இருக்கு. ஆனா அதைத்தான் தெய்வத்தின் சன்னதியா சொல்றார். அதுக்கு அடுத்த வார்த்தை கண்ணதாசன் பயன்படுத்துறது, அதுதான்டா காதலின் சன்னதின்றான். தெய்வத்தின் சன்னதி எவ்வளவு புனிதமானதோ அதை போல அந்த காதலின் சன்னதியும் புனிதமானது. அது போலான ஒரு அந்த பாட்டுக்கென்று எழுதியதா இல்ல கதையை பின்னால் பாட்டு வந்ததா என்று தெரியல. மிக அருமையான உணர்வுகளை கடத்தியிருப்பார். அந்த காதல் சிறகை காற்றில் விரித்து வான வீதியில் பறக்கவான் அந்த இந்த வார்த்தையை தான் அடிக்கடி சொல்லி இருப்பார் அப்பா வந்து. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதின்றார். அந்த வார்த்தை வந்து கண்ணதாசன் வந்து அப்படியே புளிஞ்சு எடுத்திருக்கார். அப்படி ஒரு அற்புதமான அந்த கவித்துவமான அந்த வார்த்தையில் கேட்ட கதையாக இது இருக்கிறது. மிக அருமை. காதலை கொண்டாடுவோம். நன்றி. நன்றி பொதுச் செயலாளரே. உங்களோட பின்னூட்டம் கூட ஒரு இலக்கியம் தான். மிக 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 அருமை. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை, சொல்லுங்க. ஒரே வார்த்தை. கம்பன் இடத்துல சொல்லுவான், பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமாள். அது எனக்கு ஞாபகம் வச்சு. அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல இன்னைக்கு பொதுச்செயலாளர் பின்னூட்டம் ரொம்ப அதுதான். ஏன்னா பின்னூட்டம் ஒரு மிகப்பெரிய இலக்கியமா வளர்ந்து வருது. அதையும் நம்ம ஒரு இலக்கிய வடிவத்துல நாம எடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்பு. நிறைவாக குலசேகர் ஐயா எதுவும் சொல்றீங்களா? சொல்லிட்டீங்கன்னா நிறைவு பகுதிக்கு போயிடலாம். நீங்க நிறைவு பகுதிக்கு செல்லலாம். இது ஆக்சுவலா இன்னும் மிரிச்சு சொல்லலாம். நான் நேரம் கருதி கொஞ்சம் நெருக்கிய சொன்னேன். அதுல சில இதெல்லாம் விடுபட்டுச்சு. ஆனாலும் அந்த சாரத்தை சொல்லிட்டேன்னு நம்புறேன். ஆனா ஒரு எல்லாரும் ரொம்ப விடுபட்ட விஷயங்களை எடுத்து சொல்லிட்டாங்க. மொத்தத்துல இது எனக்கு ஒரு நிறைவான அனுபவம். மகிழ்ச்சியை தோழர். நன்றி தோழமையே. வாழ்க்கை என்பது கூட ஒரு நிறைவான அனுபவம் தான். அதை நீங்க அந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடித்த சொல்லாடல். அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றியும் வாழ்த்துக்களும். பின்னூட்டம் பார்த்துடலாமா? பின்னூட்டம் நிறைய பேர் நல்லா போட்டிருக்காங்க. ராஜாமணி அவங்க ராஜாமணி அவங்க கதையை கேட்பதும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், அந்த மன நிறைவு ஏற்பட்டது ஐயா. ஐஷா தோழர், நீரோட்டம் போன்ற தெளிந்த நடையில் கதை சொன்ன விதம் அருமை, கண்மூடி கேட்டேன், வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி அம்மா, இப்போதும் எங்கள் கிராமத்தில் கம்பு பயிர் போட்டுள்ள கரிசல் காடுகளில் படை குருவிகளை விரட்ட தாம்பாளத்தில் தட்டி கொண்டு கத்திக்கொண்டு விரட்டுவார். கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் ஒரு ஒளிபெருக்கில் நாய் குறைக்கும் சத்தத்தை பதிவு செய்து போட்டு விடுவார்கள். அதிலே டக்குமுக்கு டக்குமுக்கு டண்டனக்கு டண்டனக்கு என கொட்டுச்சத்தமும் கேட்கும்படி பதிவு செய்து வைத்துள்ளார்கள். குலசேகர், தோழர் கதை சொல்லும் போது ராமி கூடவே நானும் பயணிக்குமாறு தோற்றத்தை உண்டாக்கி விட்டார்கள், அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மாகுரு தோழர், கதை சிநேகம் கூறுவது குலசேகர் ஐயா என்பதை கதை கேட்கும் ஆர்வத்தை தூண்டியது. தவிர்க்க இயலாத சூழலில் ஐயாவின் கதையை ஆரம்பத்திலிருந்தே கேட்க இயலவில்லை என்ற போதும் ஐயாவின் நேர்த்தியான கதை குரல் வழி நட்புக்கும் காதலுக்கும் இடைப்பட்ட தற்காலத்தில் கிரஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சி நிலையை அழகுற வெளிப்படுத்தி விட்டார்கள். தேனியில் ஐயாவின் வாத்சல்யா நூலை டாக்டர் கீதா கொடுக்க நான் பெற்றுக்கொண்டது மகிழ்வான நினைவு. கீரா ஐயாவின் பதிவினை உணர்வு மாறாமல் வெளிப்படுத்தியுள்ளார் என் மதிப்பிற்குரிய குலசேகர் ஐயா. சமகாலத்தில் பல ராஜாக்களும் ராமிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எக்காலத்திற்கும் பொருந்தும் கதை. முதல் சிநேகம் கடைசி வரை நினைவுகளில் தொடரும் என்பது பலரது மலரும் நினைவுகளில் காண நேர்வது மறுக்க இயலாத உண்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நவநீத கிருஷ்ணன் தோழர் ஒரு நல்ல செய்தியும் போட்டிருக்காங்க. கதையை விட கதைக்கு அறிஞர்கள் வழங்கும் பின்னூட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, கதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தோழமைகளே, இலக்கியம் கதை சரியாக இருந்தால்தான் பின்னூட்டம் கூட செறிவாக இருக்கும். கதை சரியாக இல்லாவிட்டால் பின்னூட்டம் கூட உயிர்மை பெறாது, உயிர் தெழாது என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிறப்பாக கதை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை நிகழ்வு வந்து
கனிவு கதை சொல்லி வந்து ஜெயக்குமார் ஒரு ஒரு செய்தி மட்டும் சொல்லாம அந்த நாராயணசாமி ஐயா சொன்னாங்கல்ல, அந்த குருவி மில்லட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ன்னு ஒரு குறும்படம் வந்திருக்கு. ஏன் வந்து நம்ம விவசாயிகள்ட்ட இருந்து கம்மம்புல் போடுறதே போச்சு அப்படின்றதுக்கு அந்த பேர்ட்ஸினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு, அது குழந்தைகளுக்கான குறும்படம் தான். ஆனா மிகச்சிறந்த படம். நம்ம தமிழ்நாடு கலையிலக்கிய மதுரை இதுல வந்து அந்த படத்தை திரையிட்டு இருந்தாங்க. மிக அருமையான படம். மில்லட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா தெரியும். நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. ஏதோ ஐயா சொல்ல வரீங்களா? குலசேகர் ஐயா ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, சொல்றீங்களா? ஏதோ சொல்றீங்களா? இல்ல தோழர், நான் ஆக்சுவலா நான் கீரா கூட உள்ள உறவாடல் பத்திலாம் கூட நான் பேசலாம்னு நினைச்சேன். நம்ம அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல இன்னொரு நிகழ்வு. நன்றி 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 தோழமைகளே. இன்றைய நிகழ்வு என்பது சிநேகம் கூட சரியான வார்த்தையில் சொல்லவென்றால் அன்பினுடைய வடிவம் கூட தெரியாமல் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்பினுடைய வடிவம் தெரிந்தால் இந்த உலகத்தில் காதல் கூட காமம் இல்லாமல் கனிவாய், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மனித வாழ்வியலை உணர்வோடு பயணிக்கும். ஆனால் இன்றைக்கு நான் அடிக்கடி மாணவர்களிடம் சொல்லுவது உண்டு. இன்றைய மாணவர்களிடம் காதல் என்பது காமம் இலவச இணைப்பாக கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்பில் பயணிக்கிற உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவது உண்டு. அவை இல்லாமல் சிநேகம் என்கிற கீரா ஐயாவினுடைய சிந்தனை ஓட்டத்தை, எது சிநேகம் என்கிற அந்த நிலைப்பாட்டை குலசேகர் ஐயா சொன்ன கதையை நான் மீண்டும் சொல்லவில்லை. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரியவங்க. நம்முடைய தோழமைகள் சொன்னது போல நான் குலசேகர ஐயாவை உயர்வாக உயர்த்தி பிடிக்கிற மனிதன் என்கிற அடிப்படையில் அவர் சொன்ன கதைக்கு கீராவினுடைய ஐயாவினுடைய கதைக்கு விமர்சனம் சொல்லாமல் தலைப்பிற்காக மட்டும் விமர்சனம் சொல்லி, இந்த சிநேகம் என்பது மனித வாழ்வியல் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த நிலைமையில் தோழமைகளே, நாம் இன்றைய வாழ்வில் மனிதன் எந்த நிலையில் பயணிக்க வேண்டும் என்பதை கீராவினுடைய சிறுகதையான சிநேகம் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அந்த படத்தை நம்முடைய மனதில் எண்ணங்களில் ஓடவிட்ட குலசேகர் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு இணைந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது தோழமையே. அதற்காகவும் நன்றி சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு ஐயா கீரா ஐயா அவர்களுடைய படைப்புகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இரவு 8 மணிக்கு உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.